நேயர்களே, நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எதை செய்தாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த பிரம்மம், அதாவது 4:30 to 5:30 மணி அளவிலே நாம் இந்த பிரபஞ்சத்தை நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு ஆன்மீகமும், நம்முடைய தியானங்களும், நம்முடைய மனசும் நமக்குள்ளே ஒரு 7 நிறங்கள், 7 சப்தங்கள், பறவைகளுடைய அவைகள் சப்தங்கள் நமக்கு உணர்த்துவதற்காக இந்த பிரபஞ்சம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஒவ்வொரு நாளுமே நாம் இந்த அதிகாலை பொழுதிலே விழித்து நம்முடைய அந்த தியானத்தை மேற்கொண்டோமானால் இந்த பிரபஞ்சம் கனெக்டிவிட்டி கொடுக்கும். ஒவ்வொரு செயலுமே அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஏதேனும் ஒரு குறிக்கோளுடன் நாம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். அந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தூய ஆத்மா, இவைகளெல்லாம் நம்மை நோக்கி, நம்முடைய எண்ணங்கள் நமக்கு பல வகையான ஒரு நம்மை நோக்கி வருகின்ற, நமக்கு தேவைப்படுகின்ற சக்திகள், இவைகளெல்லாம் நமக்கு அந்த பிரபஞ்சத்தின் மூலமாக ஒவ்வொன்றும் கொடுக்கப்படுகிறது. காலையிலே அந்த 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் தியானத்தை, உங்களுடைய உடம்பை விழித்து அந்த தூய்மையான அந்த தியானம் எப்படி இருக்க வேண்டும், எழுந்து முகத்தை அலம்பி பல் தேய்த்து விபூதி தரித்து தியானம் செய்யவும். அதாவது நம் தேவைகள் சுயநலமாக நினைக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சம் என்பது எல்லோருக்கும் பொது. எல்லோரும் அன்பாக வாழ வேண்டும். ஒவ்வொரு உயிருமே அன்புடன் நேசிக்க வேண்டும். இந்த பிரபஞ்சமானது பல உயிர்கள் தரப்பட்ட இந்த பிரபஞ்சத்திலே வாழ்கின்ற அத்தனை உயிருக்குமே இந்த பிரபஞ்சம் சொந்தம். நிலையான வாழ்க்கை நமக்கு கிடையாது. நிலையற்றவையாகத்தான் கருதப்படுகிறது. நாம் ஒவ்வொரு வாழும் காலத்தில் நாம் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு நமக்கு சில தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கும் அதை பயன்படுத்துமாறு நாம் எண்ணங்கள் நீரோட்ட செய்து கொள்ளலாம். அற்புதமான இந்த காலை வேளைகளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்திலே நாம் தூய்மையான அந்த நமக்கு அந்த 7 சப்தங்கள், 7 நிறங்கள், பறவைகளுடைய பாட்டில் நமக்கு சொல்ல வருகின்ற கருத்துக்கள், இவையெல்லாம் இயற்கையினுடைய அற்புத படைப்பு. ஒவ்வொன்றுமே இந்த பிரபஞ்சத்தோடு ஒவ்வொரு செயலுமே நடைபெறுகிறது. அந்த நடைபெறும் பொழுது கனெக்டிவிட்டியாக முதலிலே மனிதன் தோன்றுவதற்கு முன்னால் மரங்கள் தான் இருந்தது. மரங்கள் மூலமாக தான், விதைகள் மூலமாக பல உருவங்கள் விதைக்கப்பட்டு பல தரப்பட்ட உயிரினங்கள் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிரபஞ்சம். எண்ணங்கள் சுத்தமாக அதை நல்ல முறையிலே நாம் கனெக்டிவிட்டி செய்தால் நமக்கு தூய்மையான நம்முடைய எண்ணம் மனதிலே இன்றைய தினம் எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும். நமக்கு வேண்டிய சில உறுதியான சில திட்டங்கள்
வைத்திருப்போம். அது நம்மளை குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் நம்மை சார்ந்த அனைத்து உயிர்களுக்கும் இந்த பிரபஞ்சம் வழிகாட்டட்டும் என்று ஒவ்வொரு நொடி பொழுதிலுமே காலை நேரத்திலே நாம் வழிபட வேண்டும். அதாவது வைகறை பொழுது என்று சொல்கின்றோம், விடியல் பொழுது சொல்கின்றோம். இப்படி பல பெயர்கள் இருக்கின்றன. தியானத்தினுடைய எண்ணம் நமக்கு ஆன்மீகத்தையும் உடம்பில் இருக்க சரீரத்தையும் சுத்தப்படுத்துவோம். பலதரப்பட்ட உயிரினங்களுக்கும் நாம் பொதுவாக இருந்தாலும் நம்மை வழிநடத்துகின்ற அந்த பிரபஞ்சம் நமக்குள்ளேயே ஒரு ஆன்மீக உண்டலை தருகிறது. அதுதான் இன்றைய நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு செயலுமே இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் செயல்படுத்த வேண்டும். எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் நம்மை வழிநடத்தும் இந்த பிரபஞ்சம். இப்பொழுது நாம் ஒரு கனெக்டிவிட்டி ஆகுமா? இப்படி நாம் மூச்சை இழுத்துக்கொண்டு வாய் வழியாகவும் அதேமாதிரி சப்தங்கள் மூச்சு இழுத்து மேலே இழுத்து கீழே விட்டால் நம்முடைய வயிறு பாகங்கள், நம்முடைய உடல் உள்ள உறுப்புகள், நரம்புகள் இவைகளெல்லாம் சுறுசுறுப்பாகும். ஆகவே இந்த காலை நேரத்திலே இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் கனெக்டிவிட்டி ஆகும்போது எண்ணங்கள் நமக்கு ஒரு அந்த ஒளியானது நாம் உணர்வதற்கும் ஒரு ஆன்மீக தூண்டுதலுக்கும் பயனுடையது. அமைதியாக 2 நிமிடம் பாருங்கள். இந்த வெள்ளை துணியானது எப்படி நமக்கு இந்த பிரபஞ்சம் மனசை சுத்தமாக வைத்திருக்கு பாருங்கள். அது மாதிரி தான் இந்த நம் மனதை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி மூச்சு பயிற்சி.
உடல் இருக்கிற இந்த மூச்சு நம்முடைய நுரையீரலில் இருக்கிற சளிகள்லாம் வெளியே கொள்ளணும். ஆகவே அற்புதமான இந்த காலை வேளைகளே நாம் எண்ணங்களை சுத்தமாக வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி செய்ய வேண்டும். இன்றைய பொழுது எல்லோருக்கும் எளிதாக நடக்க வேண்டும். ஜீவராசி அனைத்தும் உள்ளபடியாக இந்த வாழும் காலத்தில் சூரியன் உதயம் ஆன நேரங்களிலிருந்து அனைத்து ஜீவராசியும் எல்லோரும் நலம் பெற வேண்டும். அதே மாதிரி அவரவர்கள் காலையிலே பழக்க வழக்கங்கள், பள்ளி செல்லுகின்றவர்கள், சிறுவர்கள், வேலைக்கு போகும் அலுவலர்கள், நம்மளை வழிநடத்துகின்ற அரசாங்கத்திலே முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நமக்காக அனைத்து ஜீவராசிகளும் மனிதனுக்காக உதவுகின்ற அனைத்து உயிர்களுக்கும் நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லி அவரவர் வாழ்க்கையில் இன்று தூய்மையாக எல்லோரும் நல்லபடியாக அலுவலகத்திற்கு போய் அவரவர்கள் வேலையை கடமையுடன் செய்து பணியாற்றி வீடு திரும்பும்போது மகிழ்ச்சியோடு துன்புறுவோடு வீட்டிற்கு வர வேண்டும். அதே மாதிரி பள்ளி குழந்தைகள் ஆசையுடன் பாடங்களை கற்றுக்கொண்டு மனதிலே பதிந்து வீடு திரும்புவது மகிழ்ச்சியுடன் துன்புறுவோடு வர வேண்டும். அவரவர்கள் வேலையை கடமையோடு அவரவர்கள் பணிகள் செய்தால் இந்த உலகம் செய்வமாயிருக்கும். நம்முடைய தமிழகத்திலே தூய்மையான ஆட்சி நடந்து வருகிறது. அவருக்கும் பக்கபலமாக இந்த பிரபஞ்சம் நல்லபடியாக நீண்ட ஆயுளை கொடுத்து மக்களுக்காக மக்கள் எண்ணத்துக்கு தகுந்தாற்போல் எல்லோரும் அவர்களுடைய சகாக்கள், அரசாங்க அலுவலர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைத்து இந்த தமிழகம் தூய்மையான ஆட்சியை கொடுப்பதற்கும் அவருக்கு நாம் மக்களாகிய நாமும் அதிகாரிகளாகிய நீங்கள் அவர் சார்ந்த அதிகாரிகள், எம்எல்ஏக்கள், இப்படி பலதரப்பட்ட மனிதரும் முதலமைச்சருக்கு உறுதுணையாகிருந்து அவர் வழி நடத்தி செல்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இந்த பிரபஞ்சத்தை வெற்றி பெற வேண்டும். தமிழக பூமி அமைதியாக இருப்பதற்கு நாம் அவருடன் செய்து பயணிப்போம். இந்த காலை வேளையிலே உலக சமாதானம், போரில்லாமல் பல இடங்களிலே போர்கள் நடக்கின்றது. அதையும் இந்த குறைத்து கொண்டு நமக்கு வேண்டிய அங்கு வருகின்ற எண்ணெய் போன்ற, அதாவது கேஸ் என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனைவருக்கும் பரஸ்பரமாக கிடைக்க வேண்டும். அதேமாரி நமக்கு இந்தியாவிலே ஆளுகின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவர்களுக்கு நல்ல ஆயுளை கொடுத்து அவர் சகாக்கள் அவரோடு ஒற்றுமையாக இருந்து அதிகாரிகள் ஒற்றுமையாக இருந்து இந்த பிரபஞ்சத்திற்குள் நாம் வாழுகின்ற வரை அத்தனை பேருமே சமாதானமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சான்று அவரவர்கள் பங்கீட்டை நாம் செய்தோமானால் இந்த நாடு குழப்பம் இருக்காது. ஆகவே இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் நன்றி சொல்லி அனைத்து ஜீவராசிகளுக்கும் நல்லபடியாக வாழ்ந்து ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது தூய்மையாக கடமையாக இந்த பிரபஞ்சத்தை நாம் வழிநடத்த எல்லா வல்ல அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுவோம். காலை வேளைகளில் நாம் தேகப்பயிற்சி செய்து நம்முடைய உடம்பை நம்மை தூய்மையாக நம்முடைய நிலைநாட்டுவோம். வணக்கம். உங்களுடன் இந்த காலை நேரத்தை பகிர்ந்து கொள்ளும் உங்கள் நம்ம கோபாட்சி. வணக்கம் நேயர்களே.